உங்க யாருக்குமே தெரியாத கெனிஷா பிரான்சிஸோட மறுபக்கம் அடுத்த விவாகரத்து இந்த நடிகருக்கு தான். ரவிமோகன் ஆர்த்தியோட விவாகரத்து ஒரு முடிவுக்கே வராது போல ஒவ்வொரு நாளும் சூடு பிடிச்சி போய்கிட்டே இருக்கு. இந்த நிலைமையில ரெண்டு பேருக்கும் இடையே நடந்த சமரச பேச்சுவார்த்தை முடிந்த நிலைமையில ரெண்டு பேரும் நேத்து கோர்ட்ல ஆஜராயிருக்காங்க. ஆர்த்தி ரவிமோகன் கிட்ட ஒரு மாசத்துக்கு 40 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஜீவனாம்சமா கேட்டிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 40 லட்சம் அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. இது எல்லாமே எங்க இருந்து தொடங்கிச்சு, இதுக்கு முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய கெனிஷா பிரான்சிஸ் உண்மையா யாரு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. கெனிஷா பிரான்சிஸை பொறுத்த வரைக்கும் நடிகை, நடன கலைஞர், சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய முகங்கள் இருக்கு. இது வரைக்கும் 8 வகையான லத்தீன் நடனங்களை ப்ராப்பரா கத்துக்கிட்டாங்க கெனிஷா. கோவாவோட பார்ட்டி கிளப்ஸ்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் கெனிஷா. அவங்களோட பெற்றோர் இறந்து போனதுக்கு அப்புறமா தனிக்காட்டு ராணியா வாழ்ந்திருக்காங்க. கெனிஷா கெனியாவில் பிறந்து வளர்ந்தவங்க. அவங்களோட அப்பா நம்ம தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவர், அவங்களோட அம்மா கென்யாவை சேர்ந்தவங்க. தென்னிந்திய பிரபலங்கள், பாடகர்கள் கூட ரொம்பவே தொழில் ரீதியான தொடர்புல இருந்துட்டு வராங்க கெனிஷா. இன்ஸ்டாகிராம்லயும் பயங்கரமா ஃபேமஸ் தான். ரவியும் கெனிஷாவும் இதயம் சொல்வதோ அப்படின்ற பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில சந்திச்சதுக்கு அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா மனைவி கூட ஏற்பட்ட பிரச்சனையால கெனிஷா கிட்ட தான் சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு ரவிமோகன். அப்ப ஆரம்பிச்ச தொடர்பு தான் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. கோவாவில் சில மாசங்களுக்கு முன்னாடி கெனிஷாவும் ரவியும் வேகமா காரை ஓட்டி அவங்களுக்கு ஃபைனும் விதிக்கப்பட்டுச்சு. இந்த விஷயம் வெளிவந்ததுக்கு அப்புறமா தான் ஆர்த்திக்கும் ரவிமோகனுக்கும் பயங்கர சண்டைலாம் உண்டாகியிருக்கு. எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி பாடகி சுசித்ரா மறுபடியும் இந்த பிரச்சனையை கொளுத்தி விட்டுருக்காங்க. சுசித்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்த்தி ரவியும் நடிகர் தனுஷும் தொடர்புல இருந்ததாகவும், இதை மறைக்கிறதுக்கு நடிகைகள் குஷ்பு மற்றும் த்ரிஷா பிளான் பண்ணி ஆர்த்திக்கு உதவி பண்ணதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஏற்கனவே தனுஷ்க்கும் சுசித்ராவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் தனுஷை தேவையே இல்லாம பழி போடுறதாவும் சில பேர் சொல்றாங்க. சுசித்ரா எதுக்கு இந்த விஷயத்துல தேவையே இல்லாம தனுஷை உள்ள கொண்டு வராங்கன்னு தெரியல. தனுஷும் ஆர்த்தியும் இது வரைக்கும் ஒரே ஒரு செல்ஃபி தான் எடுத்துக்கிட்டாங்க. அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு இவ்வளவு விஷயங்கள் பேசுறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்ல, குஷ்பு மற்றும் த்ரிஷா ஆர்த்திக்கு உதவி பண்றதா சுசித்ரா எந்த ஒரு ஆதாரத்தையும் காமிக்கல. வெறும் வாய் வார்த்தையை வச்சு இந்த விஷயத்த நம்ப முடியாது. சுசித்ரா அந்த வீடியோல இன்னும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்தியால மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காரு. இதே மாதிரி இன்னொரு பக்கம் கெனிஷாவும் தன்னோட முன்னாள் கணவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களுமே பயங்கர டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ரொம்ப ஆறுதலா இருந்திருக்காங்க. கெனிஷாவை பத்தி எத்தனை பேர் கல்வி ஊத்திட்டு இருக்காங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க மேல நிறைய அவதூறு வதந்திகளும் அவதூறு வழக்குகளும் இருக்கு. இந்த சமயத்துல கெனிஷா ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா ரொம்ப அமைதியான பொண்ணா தான் இருக்கணும் அப்படின்னு சுசித்ரா இந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க. சுசித்ரா இந்த வீடியோல பேசினதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் என்ன கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, இது எல்லாமே ஆர்த்தி ரவி ரவிமோகனுக்கு எதிராக பேசுற மாதிரி இல்ல, தனுஷ் மேல உள்ள காண்ட்ல தான் அவரை கோர்த்து விட்டு கதையை வேற மாதிரி சுசித்ரா கொண்டு போறதா சொல்றாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதாவது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயத்தையும் அந்த வீடியோல சுசித்ரா ஓப்பனா போட்டு உடைச்சிருக்காங்க. சினிமா நடிகர்கள் தங்களோட மனைவிகளை ஃப்ரெண்ட்ஸ் கூட பழக விடுறது, பார்ட்டி விருந்துகளுக்கு கூட்டிட்டு போறது, தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறதா சுசித்ரா அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. நடிகர் ரவிமோகனோட வாழ்க்கையிலாவது இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி சுசித்ரா பேசுறாங்கன்னு விட்டுறலாம். ஆனா அமைதியா இருக்கக்கூடிய நடிகர் ஜீவாவையும் இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்திருக்காங்க சுசித்ரா. ஜீவாவோட மனைவி சுப்ரியாவால ஜீவா நிம்மதியை இழந்து ரொம்ப தவிக்கிறாரு. மோசமான மனநிலையிலையும் அவர் இருக்கிறாரு. அவரோட குடும்ப மதிப்பு காரணமா தான் அத்தனை வேதனைகளையும் நடிகர் ஜீவா தனக்குள்ள அடக்கிட்டு இருக்கிறதாகவும், அடுத்த விவாகரத்து நம்ம தமிழ் சினிமால ஜீவாக்கு தான் இருக்கும் அப்படின்னு வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்காங்க சுசித்ரா. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணை இப்படி சினிமா நட்சத்திரங்கள் பங்கேற்கக்கூடிய பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்தா அந்த சூழலை கண்டிப்பா அந்த பொண்ணால ஹேண்டில் பண்ண முடியாம திணறி போயிருவா. அப்பதான் சில விஷயங்கள் தப்பா நடக்குது அப்படின்னும் சுசித்ரா தன்னோட வீடியோல சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் தொடர்ந்து விவாகரத்து நடக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.